வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். சோஸ்மா தடுப்பு கைதிகளின் 32 குடும்பத்தினர் சுங்கைபுலோ சிறைச்சாலையின் முன் உண்ணாவிரத போராட்டம். 2012ஆம் ஆண்டு சிறப்பு நடவடிக்கைகளுக்கான பாதுகாப்பு சட்டமான சோஸ்மாவின் கீழ் நீதிமன்ற விசாரணையின்றி தடுப்பு காவலில் வைத்திருக்கும் 32 சோஸ்மா கைதிகளின் குடும்பத்தினர் இன்று சனிக்கிழமை காலையில் சுங்கைபுலோ சிறைச்சாலையின் முன் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். சுங்கைபுலோ சிறைச்சாலைக்குள் 32 சோஸ்மா கைதிகளும் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருப்பதாக கூறப்படும் நிலையில் தங்கள் குடும்ப உறுப்பினர்களை பார்க்கவும் அவர்களை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தவும் அரசாங்கமும் சிறைச்சாலை இலாக்காவும் அனுமதிக்க வேண்டும் என்று கோரி குடும்ப உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சம்பந்தப்பட்ட தடுப்பு கைதிகளை வார இறுதியில் குடும்ப உறுப்பினர்கள் பார்வையிடும் நிகழ்வை சிறைச்சாலை இலாக்கா திடீர் என்று ரத்து செய்துள்ளது. இதுகுறித்து அறிய இன்று காலையில் சிறைச்சாலைக்கு சென்று அதிகாரி ஒருவரை விசாரித்த போது சோஸ்மா கைதிகள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் என்று கூறியதாக சுங்கைபுலோ சிறைச்சாலையில் 32 தடுப்பு கைதிகளில் ஒருவரின் சகோதரரான 49 வயது லோகேஸ்வரன் தெரிவித்தார். உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை சந்திப்பதற்கு குடும்ப உறுப்பினர்கள் சிலரை அனுமதிக்கும்படியும் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் என்றும் தாங்கள் முன்வைத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுவிட்டதாக லோகேஸ்வரன் குறிப்பிட்டார். இவ்விவகாரம் தொடர்பாக 32 தடுப்பு கைதிகளின் குடும்பத்தினருடன் கலந்து ஆலோசித்ததில் சிறைச்சாலையின் முன்புறம் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவதென தாங்கள் முடிவு செய்துள்ளதாக லோகேஸ்வரன் தெரிவித்தார். சிறைச்சாலையில் சம்பந்தப்பட்டவர்களை பார்ப்பதற்கு உள்துறை அமைச்சும் சிறைச்சாலை இலாக்காவும் அனுமதிக்கும் வரையில் தங்களின் உண்ணாவிரத போராட்டம் தொடரப்போவதாக லோகேஸ்வரன் குறிப்பிட்டார். PLKN 3.0 எனப்படும் தேசிய சேவை பயிற்சி திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றவர்களுக்கு அந்த சேவை கட்டாயமாகும். தேசிய சேவையில் தாங்கள் கலந்து கொள்ள இயலாது என்றும் அப்பயிற்சியில் தாங்கள் கலந்து கொள்வதை ஒத்திவைக்குமாறும் ஏற்புடைய காரணங்களை முன்வைக்கின்றவர்களை தவிர மற்றவர்கள் யாருக்கும் இப்பயிற்சியில் இருந்து விலக்களிப்பு வழங்கப்படாது என்று தேசிய சேவை பயிற்சி திட்டத்தின் தலைமை இயக்குநர் யாக்கூப் சமீரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வேலை செய்யும் நபர்களாக இருப்பார்களேயானால் அவர்கள் இப்பயிற்சியில் கலந்து கொள்வதற்கு முதலாளிகளிடம் விண்ணப்பிக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களை விடுவிக்க முதலாளிமார்கள் மறுத்தால் அதற்கான காரணத்தை அவர்கள் விளக்கியாக வேண்டும். முதலாளிமார்களின் விளக்கம் திருப்தி அளிக்கவில்லை என்றால் மாற்று நடவடிக்கைகளை கையாளுவோம் என்று யாக்கூப் சமீரான் தெரிவித்தார். 2 வாரங்களுக்கு முன்பு இந்தியர்களின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்திற்கு 100 மில்லியன் ரிங்கிட்டை அரசாங்கம் அறிவித்திருந்தது. இந்த நிதி ஒதுக்கீடு அறிவிக்கப்பட்ட 14 நாட்களிலேயே இந்திய சமுதாயத்தை சேர்ந்த 143 தொழில் முனைவர்களுக்கு மொத்தம் 3.6 மில்லியன் ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளதாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் அறிவித்தார். 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய தொக்கோன் திட்டத்தில் இந்திய தொழில் முனைவர்களுக்கான மேம்பாட்டு திட்டங்களான ஸ்பூமி மற்றும் ஸ்பூமி கோஸ் பிக் ஆகியவற்றின் வாயிலாக மேற்கண்டவர்களுக்கு இந்த நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளதாக டத்தோஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார். 3.6 மில்லியன் தொகை 143 இந்திய தொழில் முனைவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இன்று ஸ்பூமி மற்றும் ஸ்பூமி கோஸ் பிக் திட்டத்தை மேற்பார்வையிடும் கூட்டத்திற்கு தலைமை ஏற்று உரையாற்றுகையில் டத்தோஸ்ரீ ரமணன் இதனை தெரிவித்தார். நெகிரி சம்பிலான் மாநில அரசின் தொழில் முனைவோர், மனிதவளம், பருவநிலை மாற்றம், கூட்டுறவு பயனீட்டாளர் விவகாரத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன் தலைமையில் கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி மதியம் 12 மணியளவில் முகிம் ஜிமா போர்டிக்சன் பண்டார் ஸ்பிரிங் ஹில் என்ற இடத்தில் உள்ள ஒரு கட்டுமான தளத்தில் மிகப்பெரிய சோதனை மேற்கொள்ளப்பட்டது. சீன நாட்டு நிறுவனம் ஒன்றின் தலைமையில் சில துணை குத்தகை நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் செயல்படுவதாக கூறப்படும் அந்த கட்டுமான தளத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்கள், அவர்களுக்கான தங்கும் இடம் உட்பட பல்வேறு விவகாரங்களை முன்னிறுத்தி இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. நெகிரி சம்பிலான் ஆல்பல இலாக்கா, அரச மலேசிய போலீஸ் படை, குடிநுழைவு இலாக்கா, பாட்டிக்சன் நகராண்மை கழகம் ஆகியவை சம்பந்தப்பட்ட இந்த ஒருங்கிணைந்த சோதனை நடவடிக்கைக்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன் தலைமையேற்றார். சைனா ஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் மலேசியா சென்ட்ரியான் பர்ஹாட் என்ற அந்த கட்டுமான நிறுவனத்தில் சுமார் 400 தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர்.
இந்த நிறுவனம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் செயல்பட்டு வருவதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று வீரப்பன் தெரிவித்தார். அந்த தொழிலாளர்களின் நிலை மற்றும் அவர்களின் குடியிருப்பு தொடர்பில் ஆராயப்பட்டதில் 108 பேருக்கு எந்த ஒரு பயண ஆவணமும் இல்லை என்பது தெரியவந்தது. 14 இந்திய பிரஜைகள், 3 பாகிஸ்தானியர்கள், 2 மியான்மர் பிரஜைகள், 74 வங்காளதேசிகள், 15 சீன பிரஜைகள் என 108 பேரையும் குடிநுழைவு இலாகாவினர் கைது செய்தனர். எஞ்சிய தொழிலாளர்கள் அங்கிருந்து தப்பிவிட்டதாக வீரப்பன் குறிப்பிட்டார். அந்த 400 தொழிலாளர்கள் தங்கியிருந்த குடியிருப்புகளும் நெகிரி செம்பிலான் ஆழ்வள இலாகா நிர்ணயித்துள்ள நிபந்தனையை பூர்த்தி செய்வதாக இல்லை என்பதும் தெரியவந்துள்ளதாக வீரப்பன் தெரிவித்தார். கடந்த ஆண்டு இலக்கவியல் அமைச்சு இந்தியர்களின் மேம்பாட்டுக்கு கணிசமான தொகையை வழங்கியது. ஆலய மேம்பாட்டு பணிகள், இந்திய அரசு சார்பற்ற இயக்கங்களுக்கு நிதி உதவி, தமிழ் பள்ளிகளுக்கு நிதி உதவி என கடந்த ஆண்டு வழங்கியது. அதுபோலவே இந்த ஆண்டும் இந்தியர்கள் நலன் சார்ந்த அமைப்புகளுக்கு இலக்கவியல் அமைச்சு கணிசமான தொகை வழங்கும் என்று அதன் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ தெரிவித்தார். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று பத்துமலை திருத்தலத்திற்கு வருகை புரிந்த போது இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங்கும் கலந்து கொண்டார். பத்துமலை வருகைக்கு பின்னர் வெளியிட்ட அறிக்கையில் இந்திய அமைப்புகளுக்கும் தமிழ் பள்ளிகளுக்கும் இந்த ஆண்டும் நிதி வழங்கப்படும் என்றார். தவிர அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்படவிருக்கும் தைப்பூச விழாவையொட்டி பத்துமலையில் பக்தர்களுக்கு இலக்கவியல் அமைச்சு அன்னதானமும் குடிநீரும் வழங்கும் என்பதையும் கோவிந்த் சிங் அறிவித்தார். சுபாங்கில் இருந்து பினாங்கிற்கு புறப்பட்ட விமானத்தில் மற்றொரு பயணிக்கு சொந்தமான பொருட்களை திருட முயற்சித்ததாக கூறப்படும் 52 வயது வெளிநாட்டு பயணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விமானத்தில் அடையாளம் தெரியாத பயணி ஒருவர் தனது கைப்பையை திறந்து சாமான்களை துழாவுவதை கவனித்துவிட்ட அந்த கைப்பைக்கு சொந்தமான பயணி ஒருவர் பினாங்கில் தரையிறங்கிய பின்னர் விமான நிலைய போலீசாரிடம் புகார் செய்ததை தொடர்ந்து அந்த வெளிநாட்டு பயணி கைது செய்யப்பட்டதாக பரடயா மாவட்ட போலீசார் இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்தனர். முன்னதாக இச்சம்பவம் குறித்து அந்த பயணி விமான சிப்பந்திகளிடம் புகார் செய்தார். பயான் லபாஸ் விமான நிலையத்தில் பயணிகள் அனைவரும் தரையிறங்கிய பின் அந்த வெளிநாட்டு பயணி அங்கேயே வளைத்து பிடிக்கப்பட்டார். விசாரணையின் போது அந்த கைப்பையில் எந்த பொருளும் களவாடப்படவில்லை என்பது தெரியவந்தது. ஆனால் மேல் விசாரணைக்காக அந்த நபர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. ஜொஹோபாரு கம்பாஸ் PPR அடுக்குமாடி பொது குடியிருப்பு பகுதியில் மேல் மாடியில் இருந்து கீழே விழுந்து 20 வயது மதிக்கத்தக்க பெண் உயிர் இழந்தார். இச்சம்பவம் இன்று சனிக்கிழமை பிற்பகலில் நிகழ்ந்தது. அந்த பெண்ணை அடையாளம் காணும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் வேளையில் இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் தற்போது தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.